சற்று முன் கிடைத்திருக்கிற செய்தி, தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் கரூரில் விசாரணை துவக்கியிருக்கிறது. கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் விபத்து குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு நபர் கமிஷன் அமைத்திருந்தது. அருணா ஜெகதீசன் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி சென்றடைந்தார். தற்போது அவர் சம்பவ இடத்தை நெருங்கி இருப்பதாக நம்ம களத்திலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் சொல்லியிருக்கிறார். ராஜேஷ், அவங்க மேடம் வந்துட்டாங்களா? விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்களா? நெல்சன், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டார். அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுடன் தற்போது இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து இந்த காவலர்கள் பணியில இங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த இடம், இந்த நம் திரையில பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் இந்த கூட்ட நெரிசலால் விபத்து ஏற்பட்ட இடம். அந்த இடத்தில் அங்கு சிதைந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதே போல அங்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் காலணிகள் அங்கே சிதறி கிடைக்கின்றது. அவர்களுடைய ஹேண்ட்பேக், வாட்ச், கண்ணாடி உள்ளிட்ட பல பொருட்கள் கீழே சிதறி கிடைக்கின்றது. அவற்றையெல்லாம் வந்து பார்த்து ஆய்வு செய்தார். காவலர்களிடம் தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் விஜய் நின்று பேசினார், எவ்வளவு தூரத்திற்கு கூட்டம் நின்றார்கள், இந்த கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது, யார் யார் எங்கெங்கு இருந்தீர்கள் உள்ளிட்ட பல கேள்விகளை தற்போது காவல்துறை அதிகாரியிடம் கேட்டு வருகின்றார். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏசி ரேஞ்ச் பெண் காவல் அதிகாரி அவர் தற்போது அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு நேற்று அறிவித்து உத்தரவிட்டிருந்தது. இது போன்று சம்பவங்கள், அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உள்ளிட்ட இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது உடனடியாக தமிழக அரசு இது போன்ற ஒரு நபர் ஆணையத்தை நியமிப்பது வழக்கம். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இடத்திலே பணியிலே இருந்தவர்கள், நேரில் பார்த்தவர்கள் என பல தரப்பு சாட்சியங்களை அழைத்து விசாரிப்பார்கள். சம்பவ இடங்களுக்கும் நேரில் செல்வார்கள். காயம்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு நேரில் சென்று விசாரிப்பார்கள். எப்போது நடந்தது, எங்கு நடந்தது, நீங்கள் அந்த இடத்திற்கு தான் சென்றீர்களா உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்டு அவர்களை தேவைப்பட்டால் ஆணையம் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்திற்கும் நேரில் வரவழைத்து அவர்களை விசாரிப்பார்கள். எழுத்துப்பூர்வமாக கூட சில பேரிடம் எழுதி வாங்குவார்கள். எனவே அது போன்ற ஒரு பணியை தொடங்கி இருக்கின்றார். அதில் முதற்கட்ட பணியாக தற்போது அவர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார். நீதியரசர் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்தவுடனே கீழே இருக்கக்கூடிய அந்த காலனி உள்ளிட்ட அந்த பொருட்களை பார்த்து ஒரு அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் நாம் காலையிலிருந்தே குறிப்பிட்டது போல ஒரு போர்க்களம் போலத்தான் இந்த பகுதி காட்சி அளிக்கின்றது. முன்பு குறிப்பிட்டது போல நீதியரசர் வருகின்றார், மற்ற அதிகாரிகள் ஆய்வு செய்ய வருகிறார்கள். எனவே அந்த தடயங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை சுத்தப்படுத்தாமல் அது எப்படி நடந்ததோ எப்படி இருந்ததோ அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள். வெளியாட்கள் உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை அந்த பகுதியை சீல் செய்து வைத்திருக்கிறார்கள். தற்போதும் அது அதே நிலையிலே தான் இருக்கின்றது. தற்போது நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் விபத்து நடந்த பிரதான இடம். இந்த விஜய் பேசிய இடத்தை சுற்றி 4-5 இடங்களில் பலர் மயங்கி கீழே விழுந்தார்கள். சிலர் அங்கே உயிரிழந்தார்கள். அதில் அதிகம் பேர் மயங்கி விழுந்த இடத்திலே தான் தற்போது நீதியரசர் நின்று கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அழைத்து யார் யார் நேற்றைய தினம் பணியில இருந்தீர்கள், அந்த காவல்துறை தரப்பிலே சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்ன, கள ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்பதை அவரும் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணையை முடித்துவிட்டு பிறகு அந்த சுற்று வட்டார பகுதி மக்கள், அதாவது வியாபாரிகள், அங்கு கூடி நிற்கக்கூடியவர்கள், உள்ளூர் பகுதி மக்கள், அருகருகே வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பலரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார். ராஜேஷ், யூஸ்வலி இந்த மாதிரியான ஒரு நபர் கமிஷன் அமைக்கிற போது சம்பவத்தில் தொடர்புடைய எல்லா தரப்புக்கும் சம்மன் அனுப்புவாங்க. தாவேகா சார்பில் இந்த சம்பவத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்த மனு கொடுத்திருந்த தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், நமக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிற தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகா தலைவர் விஜய், இவங்க 3 பேருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நெல்சன், நாம மதியம் காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தோம். அவர்கள் கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்காக, இந்த பரப்புரைக்காக முக்கிய முன்னணியில நின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். தற்போதுதான் நீதியரசர் தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கின்றார். அதாவது சம்பவ இடத்தில் எந்த இடத்தில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோ அந்த இடத்திலிருந்து தன்னுடைய பணியை அவர் தொடங்கி இருக்கிறார். இனி ஒவ்வொரு இடமாக சொல்வார்.
நான் முன்பு குறிப்பிட்டது போல அருகே இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் அடுத்த கட்ட விசாரணையும், அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கும் செல்வார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய கரூர் அரசு மருத்துவமனையில் சுமார் 50 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலரும் காயமடைந்தும் ஒரு சில பேர் ஐசியூ வார்டிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தீவிர சிகிச்சையும் அதே போல மருத்துவ குழுவும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் நேற்று நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பரப்புரைக்கு சென்ற போது நடந்தது என்ன, எத்தனை மணிக்கு சென்றீர்கள், எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று ஊடகத்தினர் எப்படி கேள்விகளை கேட்கிறோமோ அதையும் தாண்டி ஒரு நீதியரசர் அவர் பல வழக்குகளை பார்த்திருப்பார். எனவே தனக்குரிய பாணியிலே பல்வேறு கேள்விகளை கேட்டு இதில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிவதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபடுவார். இந்த இடத்திலே நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால், அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் என்பதை தாண்டி கடந்த 2018 நடைபெற்ற தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற போது அதற்கு இவர் தலைமையில தான் குழு அமைக்கப்பட்டது. இவர்தான் தமிழக அரசுக்கு அந்த ஆணையை சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.